எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். புரியுதலால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவன் மீண்டுமாய் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு பார்க்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அழைத்து அவங்க உபதேசியார் ஐயா, அவங்க குடும்பங்கள், சபையின் மூப்பர்கள், விசுவாசிகள் அனைவரையும் இயேசுவின் இந்த நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த மதிய நேரத்துக்காக உங்க கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கல்வாரி சிலுவையில உள்ள 7 வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். முதல் வசனத்தை தியானிக்க போறோம். தேவனே, நீர் எங்களோடு பேசும் அப்பா. ஆவியானவரின் அசைபாடுகள் உண்டாவதாக. எல்லா துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது தியான முதல் வசனம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். யாருக்கு தெரியுமா முதல் வசனம்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இடம் எந்த இடம்? லூக்கா. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1வது வசனம் 2, 3, 3, 4. 1, 2, 3, 3, 4. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மறக்கவே கூடாது. 1வது வசனம் 1, 2, 3, 3, 4. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். யார் இவர்கள்னா? யாரு? நாம். பிறகு ஏரோது ராஜா, பிறகு பிலாத்து, அதிகாரிகள். எல்லாத்துக்கும் பைபிள்ல வசனம் இருக்கு. அதிகாரிகள், போர் சேவகர்கள். சொல்லுங்க, தெரிஞ்சவங்க வேற யாரெல்லாம்? வேதபாரகர், பரிசேயர், ஜனக்கூட்டம், சீஷர்கள், எல்லாரும் உண்டா? அப்படி போய்கிட்டே இருக்கு. இவர் என்ன செய்தாரு? அவங்கள மன்னிங்கங்கார. இவங்க அவரை சிலுவையில் அடிக்காங்க. நம்ம நேற்று தியானிச்சிருப்போம். அது மாண்டி தேர்ஸ்டே, பெரிய வியாழன் எப்படின்னு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கால் கழுவுறது, இந்த செய்யெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நேற்று இரவு எங்க போறாரு? ஜெபம் பண்ண போறாரு. துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினாரா. ரத்தத்தின் பெருந்துளிகளா உழுது கூட இருக்கவனே காட்டி கொடுக்கான். எப்படி? எதுக்கு? ஒருவேளை ஒரு மறுபடியும் தப்பி வந்துருவாரு. பணப்பிரியனா இருக்கான். எதனால காட்டி கொடுத்தானா? முத்தத்தினாலே காட்டி கொடுத்துருதான். உங்க கூடவே இருப்பேன் ஆண்டவரேன்னு சொன்ன பேதுரு 3 முறை மறுதளிக்கா. இவனை ஸ்பெஷலா ஆண்டவர், இவன் பெரிய ஆளுன்னு நினைச்சு இவனை கூட்டிட்டு போறாரு இல்லையா? ஆனா அவன் என்ன பண்ணிருந்தான்? அவனும் மறுதளிச்சிருந்தான். யாருமே இன்னைக்கு அவரு கூட இல்லை. 3 பேரை கூட்டிட்டு போய் 3 பேர் ஜோமனை வாங்கன்னு சொல்லி போனா அந்த 3 பேரும் துக்கத்தினால தூங்குனாங்களாம். இந்த லூக்கால பார்ப்போம். இன்னைக்கு யாருக்கு தூக்கம் வருதா? துக்கம் நிறைய இருக்கவங்க தான் தூங்குவாங்க. அதனால அப்படி நல்லா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. 1 மணி நேரமாவது என்னோட விழித்திருக்க கூடாதான்னு போட்டு போறாரு. எத்தனையோ நன்மை செய்தார். மறுரூப மலைக்கு அவங்கள கூட்டிட்டு போய் மறுரூப காட்சியெல்லாம் பார்க்கணும்னா எளிதான காரியமா? மறுரூப காட்சியை பார்க்கணும்னா எளிதான காரியமா? இல்லை. அவங்க போய் யார் மோசையை பார்க்காங்க, எலியாவை பார்க்காங்க, தேவ மகிமையை பார்க்காங்க, மறுரூபமான இயேசுவை பார்க்காங்க. வெள்ளை வெள்ளைன்னு இருக்குதான், பிரகாசமா இருக்குதான். அதெல்லாம் கூட்டிட்டு போய் பண்ணினவங்களை கொண்டு போய் அவங்களும் ஓடி போச்சு. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறாங்களாம். அப்போ ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு என்ன இருக்கார்? இயேசு மட்டும் தனியா இருக்கார். இவர் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியம், கொஞ்சமாவது கோபமா பேசணும், தாபமா பேசணும், ஏதாவது செய்தோன்னு இயேசு இவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணாரா? இல்லை, ஒரு காரியமும் செய்யல. அவர் எல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை அவங்களுடைய தோழரை பார்க்கிலும் அதிகமான ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினால அதிகமா அபிஷேகம் பண்ணாராம்.
அதனால நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஒண்ணு நன்மை செய்துகிட்டு இருப்பார், சுகமாக்கி கொண்டு இருப்பார், இல்லை சுகமாக்கிட்டு வந்திருப்பார், இல்லை சுகமாக்க போவார். அழகான அதிகாரமுள்ள கிருபையுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளை பேசுவார். அந்த வார்த்தையை வச்சு பிசாசுகளை ஓட ஓட விரட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார். இரவு முழுவதும் என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ண அழகான மலையில போய் ஜெபம் பண்ணுவார். அதிகாலையில இருட்டோட எழும்பி ஜெபம் பண்ணுவார். வனாந்தரமான இடத்துக்கு போவார். ஒலிவ மலைக்கு அடிக்கடி போற ஜெபம் பண்ணுவார். அந்த தோட்டத்தை பார்த்தா அடிக்கடி போற வழக்கத்தின்படியே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண போறார். இப்படி நிறைய ஜெபம் பண்ணதுக்கு இடத்த வச்சிருப்பாரு. மனுஷர்கிட்ட வந்தா மனுஷர்கிட்ட நன்மை மட்டும்தான். வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கும். வல்லமை எப்பவும் அவர்கிட்ட புறப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வல்லமே பிதாவை பார்த்து பெற்றுக்கொண்டே இருக்காரு. இதான் அவருடைய ரொட்டீன் லைஃப். யாருக்கும் உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிக்கவோ இல்லை, நம்ம சொல்லலாம் ஸ்லிப் டங் அப்படின்னு சொல்லுவோம், ஏதோ தெரியாம அப்படி வாய் உளறி பேசிட்டோம், அப்படிலாம் பண்ணவே இல்லை. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்கள். அப்படிப்பட்ட சொற்களை தான் அவர் என்ன செய்துட்டே இருந்தாரு? பேசிக்கிட்டே இருந்தார். கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார், அதிகாரமுள்ள வார்த்தையை பேசினார். அவர் வார்த்தையை கேட்டாலும் அற்புதம் தான். என்னனாலும் சரி, அவர் யாரையும் கடிந்து கொள்ளல. ஒரு காய்ச்சல் வந்தா கூட ஜுரமா இருந்தவளை படுத்து கிடந்தாள் அப்படின்றது, அவளை தொட்ட உடனே அவள் எழும்பிடுவாள். செத்து போனவங்கள தொட்டிருந்தார், கண்ணு தெரியாதவங்கள தொட்டிருந்தார். இப்படி நல்ல காரியத்தை மட்டுமே செய்ததுனால பொறாமை. அப்புறம் எதனால குறை செய்து வந்தாங்க? எல்லாருக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு பொறாமையாயிட்டு. இப்படியே வளர விட்டா இது எதுக்கு ஆகும்? நம்ம வேதபாரகர், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் நிறைய கற்று தேர்ந்தவங்க. இவங்க நினைச்சாலும் இந்த காரியங்கள்லாம் என்ன செய்யல, நடக்கல. ஆலயத்துக்கு வராங்க, போறாங்க, வேத வசனத்தை வாசிக்காங்க, ஆனா எதுவுமே இல்லை, உப்பும் இல்லை சப்பும் இல்லை, அதே போல வாழ்ந்தாங்க. ஆனா இவர் வாராரு, ஒரு வசனத்தை எடுத்து வாசிட்டு கம்பீரமா நிக்காரு. எல்லாருடைய கண்களும் யார் மேல நோக்கமா இருந்துதான்? இயேசு மேல நோக்கமா இருந்துதான். அப்போ அப்படி உட்கார்ந்து நோக்கமா இருக்க அளவுக்கு எங்க போனாலும் சரி நோட்டபிள் கேரக்டரா தான் இருக்காரு. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்காரு. நான் கூடும்போது என்ன சொன்னாரு? என்கிட்ட படிச்சுக்கிடுங்க. நான் யாரு? எதை படிக்க சொன்னாரு? சாந்தத்தையும் மனத்தாழ்மையுமா நான் இருக்கேன்னு என்கிட்ட வாங்க கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவானது, என் சுமை லகுவானது. அப்படிதான் கூப்பிடுதார். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்கள். நம்ம இது என்ன நினைக்கும்னா, புரஜாதிகள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லும் போதுன்னு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோமே, நம்ம எப்படி இருக்கோம்? அவர் என்னதுனாலும் சரி அவருடைய காரியங்கள் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு. யாரும் விரல் நீட்டக்கூடியதா இல்லை. ஆனா அவர் யாரு? நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம மாதிரி அவருக்கு பசி வந்துச்சு, நம்மை போல தூக்கம் வந்துச்சு, நம்ம மாதிரி களைப்பு வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனை போலதான் அவர் வந்தார். எல்லாம் உண்டு. அவர் நம்ம மாதிரி சோதிக்கப்பட்டார், எல்லாம் இருந்தது. நம்மள மாதிரி அவர் கடவுள்னோட அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாளும் இப்படி பிதாட்ட போறாரு, பிதா சொல்லுறத செய்துகிட்டு இருக்காரு. எதுக்குன்னா நான் முன்மாதிரி வைத்துட்டு போனாரு, நாமும் அதை போலவே வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு காட்டியிருக்காரு. இயேசுடைய கேரக்டர். இப்ப அவர் என்ன சொன்னாரு? பரமண்டலங்கள்ல பிதாவே இல்ல ஜெபத்துல என்ன சொல்லுவாரு? எங்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல நான் மற்றவங்களுடைய குற்றங்களையும் மன்னிக்கணும் அப்படின்னு அழகா சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும், சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களை ஆசீர்வதிங்க, அவங்களை சபியாதீர்கள். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்கணும். எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுதாரு, அதே போல நீ இரு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி சொல்லுதாருல, அந்த காணிக்க வைக்க வரும்போது உள்ள கதையும் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? எதிராளியோடு இல்ல உன் சகோதரனோடு உனக்கு எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 5:24
காணிக்கை செலுத்த வந்திருக்கோம், பலிபீடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லுறாரு, இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், நம்ம எல்லாரும் காணிக்கை போட போறோம் அப்படித்தானே. ஆலயத்துக்கு வந்தாலே ஏதோ ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டோ கூடின அமௌண்ட்டோ எப்படியாவது நம்ம ஒரு காணிக்கையை நம்ம செலுத்த வந்திருக்கோம். நீ அப்படி வச்சிருக்கும் போது ஆராதிக்க வந்திருக்கோம் இல்லையா, ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கோம். முன்பு முதல்ல போய் ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து உன் காணிக்கைய செலுத்து. எவ்வளவு உறுதியா சொல்லுதாருன்னு பாத்தீங்களா? ஏன்னா நம்ம இப்படி பண்ணாட்டா என்னது, எங்கதான் கடைசியில எங்க போய் வைக்கப்படுவோமா? சிறைச்சாலையில் வைக்கப்படலாமா? சிறைச்சாலை எங்க இருக்குது? நரகத்தை தான் அது சொல்லுது. நம்ம நீ லேசா கன்சிடர் பண்ணாத. எத்தனையோ முறை நம்ம இந்த பெரிய வெள்ளிய நம்ம அனுசரித்து கொண்டே இருப்போம். நல்ல சாப்பாடு உபதேசியரையே சொன்னாங்க, நீ சாப்பிட்டு தான் கட்டாயம் போனோம், நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் சபையில எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எத்தனையோ சபைகள், எத்தனையோ இந்த ஆராதனை, அதுக்கப்புறம் ஒரு மோர் குடிக்கிறது, சாப்பிடுறது, இது ஒரு சம்பிரதாயமா நம்ம அப்படி நல்லா நம்ம சபை மற்றவங்களை காட்டிலும் சிறப்பா இருக்கு. எல்லாம் நல்லதுதான், கட்டாயமா எல்லாம் வேணும். இந்த செய்தியே நம்ம எத்தனையோ முறை கேட்போம். எத்தனையோ முறை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுதோம், இது யாருக்கோ எவருக்கோ அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆண்டவர் விசேஷித்த கிருபை எல்லாருக்கும் என்ன செய்வாரு, ஊத்துவார். அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எத்தனையோ நம்ம செய்தியை கேட்டு நம்ம போக வேண்டாம். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அதாவது மன்னிக்கிறதுனா நீ மன்னிச்சிரு, மன்னிக்கலைன்னா ஆலயத்துக்கே நீ வர வேண்டாம். முதல்ல போய் அந்த காரியத்தை செட்ரைட் பண்ணிட்டு நீங்க வா. ஆலயத்துக்கு 2 மனசோட வராத அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். நினைச்சதே அவர் ஜெபம் பண்ணுதார் இல்லையா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னா அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா? ஐயோ ஆண்டவரே அடிச்சுட்டோமே அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்களா? நமக்கு சொல்லுங்களா, இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன், அவளுக்கு இன்னும் உணரே இல்லை, நாம தவறே செய்யல. அநேக நேரம் நான் கூட இப்படிதான் இருந்தேன். ஒரு காலம் குறிப்பிட்ட 2 நபர்களை என்னால மன்னிக்கவே முடியல. ஆனா நான் நல்லா மெசேஜ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் நான் இருந்தேன். அந்த 2 பேரை பற்றி வரும்போது என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வரும். உட்கார்ந்து யோசிப்பேன், இவங்களுக்கு விரோதமா ஏதாவது பண்ணணுமா? நிச்சயமா இம்மி கூட மனசுல கூட நினைக்கல. ஆனா இந்த 2 பேரும் ஏன் நம்மளை இப்படி எல்லாம் பண்ணுதாங்க, சரி அவங்க கிடக்கட்டும், அவங்கள கண்டுக்கிடவே கூடாது அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு மன்னிப்பு இல்லாமலே இருந்துச்சு. ஆனா அதுல விடுபடணும்னு நான் நினைப்பேன். ஆனா என்னால என்ன செய்ய முடியாது, விடுபடவும். அதாவது அவங்கள மன்னிக்கலைங்கிறது தெரியும், அவங்க மேல ஒரு கசப்பு இருக்கிறது தெரியும். ஆனா எனக்கு என்ன செய்ய முடியல, என்னால மன்னிக்கவே முடியல. ஆனா நான் இப்படி ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது அந்த கூட்டத்துல சொல்லப்பட்டது, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில கிரியையே செய்ய முடியல, ஏனே தெரியல. இவ்வளவு ஆட்கள் உள்ள ஒரு கூடுதலா இருக்கும். அப்ப பண்ண முடியல என்னால. எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ இருக்கீங்க, மன்னிக்காம கசப்பை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஜெபம் பண்ணி என்னெல்லாம அற்புதம் தான் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நமக்கு தான் சொல்லுதாங்க, தெரியும்ல. இப்ப வசனம் சொல்லும் போதே நமக்கு தெரியும். அது எதுவா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல கேளுங்க, உங்களுக்கும் கட்டாயம் செய்வேன், சரியா? ஆக அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நாங்க உங்களுக்காக சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். கம் ஃபார்வர்ட், முன்னால வாங்க, ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இந்த கூட்டத்திலே கிரியை செய்வார். நான் எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்து, ஆண்டவரே நான் தான் அந்த ஆள், எனக்கும் முடியல. எனக்கு இந்த 2 பேரை ஒரு மாதிரி ஏன் அவங்க இப்படி இதேதான் கொஸ்டின் வரும். நம்மளை நினைக்கிறத விட்டுட்டு ஏன் அவங்க இப்படி செய்தாங்க, ஏன் அவங்க இப்படி செய்தாங்க, நான் விரோதமா செய்யலையே, அவங்களும் பைபிளை தூக்குற ஆட்கள் தானே, இவங்களை எப்படி நான் மன்னிக்கிறது, இப்படியே இருந்தது. ஆனா அன்னைக்கு அந்த ஜெபத்துல என்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்தேன். அவங்களுக்கு தெரியாது, ஆனா நான் ஆண்டவரே உமக்கு தெரியும், நான் தான் அந்த ஆளுங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு முன்னால போக வெக்கமா இருக்கு, இதுலயே உட்கார்ந்து நான் ஒப்பு கொடுக்கேன். அவங்க சொன்னாங்க, ஸ்பெஷல் கிரேஸ் கர்த்தர் ஊத்துதார், இன்னைக்கு அந்த மன்னிக்க கிருபையை உனக்கு தாராருனாங்க. எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு மன்னிக்க முடியலன்னு கேட்டேன். அந்த நாள்ல எனக்கு நான் ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன், ஆவியில உணர்ந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த உணர்ந்தேன். இன்னைக்கு தேவ சமூகத்துல உங்க முன்னால நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இம்மி கூட
இந்த உலகத்துல யாரு மேலையும் கசப்போ விரோதமோ வைராக்கியமோ இல்லைன்னு என்னால சொல்ல முடியும். அதிகமா மனிதர்கள் செய்யாம இருக்காங்கன்னு நினைக்கீங்களா? அதிகமா செய்தாங்க, அதிகமா செய்தாங்க. இன்னைக்கு காலையில கூட பெரிய பிரச்சனை தான், இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. நிறைய காரணமே இல்லாம செய்தாங்க. ஆனாலும் அந்த நபரையும் நான் கம்ப்ளீட்டா மன்னிச்சாச்சு. காலையில பண்ணினவங்களை கூட கம்ப்ளீட்டா மன்னிச்சாச்சு, மறந்தாச்சு. மன்னிச்சிடணும், மறந்துடவும் செய்யணும். அதுக்காக நம்ம பழி வாங்கணும், அவங்க இப்படி சில அதிகாரிகள் எப்படி செய்வாங்க, இப்படி பண்ணுனாங்கல்ல, சரி இதை வச்சுக்கணும், இதை அதுக்கு செய்யணும், அந்த எண்ணமெல்லாம் கிடையாது. கர்த்தர் மாத்திட்டாருன்னு என்னால சாட்சி சொல்ல முடியும். உங்க ஒவ்வொருவருக்கும் அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? நானும் ஒரு மனுஷி தான், கடவுள் கிடையாது. எனக்கு அப்படி கோபம் வந்துட்டா கூட நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கேன், ஆண்டவரே எனக்கு இவங்க ரொம்ப தீமை செய்துட்டாங்க ஆண்டவரே, இவங்களுடைய சிலர் நம்ம நினைச்ச உடனே கண்ணுல என்ன வந்துடும், கண்ணீர் வந்துடும். அந்த அளவு துன்பப்படுத்தி இருப்பாங்க. இப்ப எனக்கு துன்பப்படுத்தாம இல்லை, அநேக துன்பங்கள் இருக்கு, நினைச்ச உடனே கண்ணீர் வந்தது. அந்த காயம் எனக்கு ரொம்ப ஆழமா இருக்கு. நான் சொல்லும் போது உங்களுக்கு யாராவது ஒவ்வொருத்தருக்கும் 2 பேரும் ஒருவர் அட்லீஸ்ட் ஒருத்தராவது வருவாங்க இல்லையா? அப்போ ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ஆண்டவரே, நான் செய்யவே இல்லை, நீ இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க, இவ்வளவு. நீ இயேசுவை பாருங்க, அடிச்சா அவ்வளவு வாலிப பையன், அவ்வளவு அழகா இருப்பாரு, அவ்வளவு பூரண அளவுள்ள தேவன், அவர் என்ன பண்ணாங்க, அடிச்சு துப்பி கண்ணை கட்டி, கிட்டத்தட்ட பார்த்தா நிர்வாணமா தான் இருந்தாரு, சிலுவையில தொங்குனாருங்க. அவ்வளத்தையும் உறிஞ்சு நம்மள அப்படிதான் காயப்படுத்தல இல்லையா? ஏதாவது 2 வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இல்ல ஒரு மொழி முழிச்சிருப்பாங்க, இல்ல நம்மளை பற்றி யார்கிட்டையாவது என்ன செஞ்சிருப்பாங்க, மோசமா பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான் செஞ்சிருப்பாங்க. இதுக்கே நம்ம அப்படி மனசுல என்ன எப்படி நினைச்சிட்டாலே நம்ம நினைக்கோமே, லிட்ரலா அத்தனை கூட்டத்து முன்னால ஒரு வாலிப பையனை ட்ரெஸ்ஸே இல்லாம அவுத்து துப்புனாலா நம்ம தாங்க முடியுமா சொல்லுங்க? எவ்வளவு நாத்தம் இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அவர் செய்தாரா? எல்லாத்துக்கும் நன்மைதானே செய்து முடிச்சாரு. சரி, சீஷர்கள் செத்தாலும் பரவாயில்ல, அவருடைய சீஷன் தானே சொல்லி நிக்க முடிஞ்சுதா? அவர் உட்காந்து யோசித்தானே, உன்னைய நான் எங்கெல்லாம் கூட்டிட்டு போய் மகிமையெல்லாம் காட்டுனேனே, நீ ஏன்பா இப்படி பண்ணுன அப்படின்னு நம்ம நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்க மாட்டாரா? ஆனா அவங்களையும் அவங்க மன்னிப்பே கேட்காம அவர் என்ன பண்ணாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன்னா அவர் சொன்னார், நீங்க மற்றவங்க குற்றங்களை எப்படி மன்னிப்பீங்களோ அப்படிதான் பரமபிதா மன்னிப்பாரு அப்படின்னு சொன்னத வாழ்ந்து காட்டுத. அது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சும்மா லேசா சும்மா சொல்லிடுவோம், சும்மா அப்படி தொங்குறாரு பாட்டு அழகா அப்படி, அதுவும் நல்லா வளைச்சி குலுக்கி அழகழகா பாட்டுக்களை பாடி அப்படி அழகா கீபோர்ட் போட்டு நம்ம பாட்டு பாடுதோம். அவர் இருந்த கோலம் எப்படி தெரியுமா, ஒரு கம்புல தொங்குத, 2 கையையும் கட்டி தொங்கியாச்சு, அவ்வளோ ஒரு அடி அடிச்சு ரத்தம் சொட்டுது, தலையில அடி, காலில் அடி, விடிய முதுகுல அடி, ஒரு சொட்டு தண்ணி உடல்ல இல்ல, ரத்தத்தின் பெருந்துளிகளா எல்லாம் போச்சு. பேசக்கூட திராணி இல்லாத நேரத்துல 7 வார்த்தையில முதல் வார்த்தையா யோசிக்கவே இல்லை. அவங்க ஒருத்தையும் கூட மன்னிப்பு கேட்ட மாதிரி வசனத்துல பார்க்கல. அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தாதான். 1 கொரிந்தியர்ல பார்ப்போம் 2 அதிகாரத்துல, இப்படிலாம் தெரிஞ்சா மகிமையின் கர்த்தர் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே கூடிக்கிடுவாங்க பாருங்க. ஒருத்தர் தான் நம்மளை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க, அது ஒரு ஊற்று மாதிரி, ஆறு மாதிரி, நதி மாதிரி பிரவாகித்து ஓடும். ஒருத்தங்க நம்மளை பற்றி தப்பா சொன்னாங்கன்னா முதல்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்க நமக்கு, அவங்க அப்படி நிச்சயமா செய்திருக்க மாட்டா, அப்படி பேசியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நிறைய ஜனங்களுக்கு அவங்களோட சேர்ந்து இவங்களும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஆமா ஆமா இந்த அம்மா இப்படி செஞ்சிருக்கோம், ஆமா இது இப்படி அப்படி வந்திருக்கும், இவர் இப்படி பண்ணியிருப்பார் வச்சிருப்பார், அவங்க இது பண்ண நாங்க பார்த்தோம், கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு. அது ஒரு இன்பம் பிசாசு கொடுக்குது. மற்றவங்களை குறை சொல்லுதுன்னா அது ஒரு என்னதோ ஒரு வெறும் வயசு என்ன வெறும் வாய்க்கு என்னதோ வெறும் உரலுக்கு அவல் கிடைச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்து உட்கார்ந்து பேசுற ஒரு இன்பம். அப்படி இருந்தா இன்னைக்கு எச்சரிக்கையா வெளியே வந்துடணும். ஏன்னா சிறைச்சாலையில வைக்கப்படுவாங்களாம். சிறைச்சாலைங்கிறது புறம்பும் என்னது, அது இருள், டெவில் இருக்க இடம், அங்க யாரும் போகக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் நம்ம பரலோக ராஜ்யத்தான் போகணும். நரகம் என்கிற ஒரு இடமும் உண்டு. புறம்பாளர் பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்களாம், முந்தினோர் பிந்தி போவாங்களாம். பிந்தி எங்க நிற்பாங்க, கீழே தான் கிடக்கணும்.
அது பெரிய பாதாளம். அது பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. வெரி சிம்பிள், ஆனா ரொம்ப ஃபேம், ரொம்ப உறுதியானது. இது இல்லாட்டா நம்ம எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கலாம், எத்தனையோ வல்லமைகளை பெற்றிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வரங்களை பெற்றவர்களாக இருக்கலாம், நம்ம எல்லாத்துலயும் முன்னணியில இருக்கலாம், எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். இது கர்த்தருக்கும் நமக்கும் தான் உண்டு. யாக்கோபு 3:14, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். கசப்பான வைராக்கியம் எங்கதான் இருக்கும்? இருதயம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். கசப்பான வைராக்கியத்துக்கு பேரே அட்ஜெக்டிவ் கொடுத்திருக்கு, கசப்பான வைராக்கியம். 16ஆம் வசனம், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. அதனால இந்த நேரத்துல செய்தியை கேட்க நம்ம ஆண்டவரை மாதிரி அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கலாம் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். கேட்டா மன்னிப்பேன்னு சொல்ல வேண்டாம். இன்னைக்கு யாரெல்லாம் வைராக்கியத்தை பேணவும் செய்யலாம், பேணாம தூர கண்டுக்கிடாம தூர விட்டுறலாம். வாயை திறந்து மனசுக்குள்ள ஆண்டவரை இந்த நேரத்திலே கேளுங்க, நான் இவங்க மேலலாம் வைராக்கியமா இருக்கேன், எனக்கு இவங்க மேல கசப்பு இருக்கு, அவங்க என்ன இப்படி நான் நல்லாதான் செய்தேன், நான் இனிப்பான காரியத்தை அவங்களுக்கு செய்தேன், செய்ததுக்கு போல இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் பிள்ளைய பற்றி இப்படி துரோகமான காரியங்களை பேசிட்டாங்க, என் பிள்ளைக்கு வரக்கூடிய ப்ரமோஷனை இவங்க தடுத்துட்டாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ, என்ற வியாபாரத்துல இவங்க இப்படி வம்பு பண்ணினாங்க, அவங்க செய்தது உண்மைதான், அவங்க தவறு செய்தது உண்மைதான், இல்லைன்னே சொல்லலை. ஆனா அதை என்ன செய்யணுமா, நம்ம பெரியவங்களோ சின்னவங்களோ செத்தாலும் பேச மாட்டேன், செத்த பிறகு உங்களுக்கே பேச முடியாது, மரித்தவர்களும் மௌனத்துல இறங்குறவங்களும் ஆண்டவரை துதிக்க முடியாது. இப்ப நல்லா துதிக்கணும். அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நம்ம அப்படி ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கலாம், நீங்க அந்த முள்ள தேவன் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். முடியுமா முடியாதா? மௌனமா கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நான் சொல்லுற மாதிரி எத்தனை பேர் நிச்சயமா தேவ சமூகத்துல இருக்கேன், என்னதுனாலும் கேட்கலாம். அவங்க எவ்வளவு தூரம் எனக்கு துரோகம் பண்ணவங்க இருக்காங்க, ஆனா நான் மன்னிச்சுட்டேன், திட்டமா மன்னிச்சுட்டேன் சொல்ல முடியுது. ஒரு காலம் என்னால சொல்ல முடியாது, சொல்ல முடியுது. நீ அப்படி சொன்னாலே, அவங்க பேரை சொன்னாலே அழக்கூடிய அளவுக்கு வேதனைப்படுத்தினவங்க எல்லாம் இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா அந்த காயங்கள் எல்லாம் ஆண்டவர் மாத்தி விட்டதுனால அவங்களோட கை குலுக்கி சாப்பிடுனா அடுத்த நிமிஷம் சாப்பிட முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்காரு, மாத்தி விட்டுருக்காரு. அப்போ என்னைய மாத்தின தேவன் உங்களையும் மாத்த முடியும். நான் கை வைத்து சொல்லலை, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் சகோதரனோட உனக்கு ஏதாவது இருந்ததுன்னா தூக்கி போட்டு என்ன செஞ்சிரு, காணிக்கை செலுத்தாத, காணிக்கை இங்க வச்சுட்டு போ, அதுக்கப்புறம் செலுத்து, எனக்கு அவ்வளவு வந்தா போதும். ஏன்னா நீ காணிக்கை எனக்கு கொடுத்துட்டு நீ அப்படியே வாழ்ந்தனா நீ நரகத்துக்குள்ளதான் போற. இன்னைக்கு அந்த மன்னிப்பை தேவன் தாருகிறார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நம்ம எவ்வளவு மன்னிக்கமோ அவ்வளவுதான் நம்மது மன்னிக்கப்பட்டதா இருக்குங்கிறதுதான் அந்த இது. சரியா? அதனால வைராக்கியமும் பெருமை சிலர் பெருமையா சொல்லுவாங்க. நான் எத்தனையோ பேருக்கு நான் ஊழியக்காரங்களோடையும் பழகுதேன், அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல, இவ்வளவு நேரம் அவங்ககிட்ட நான் பேசுனது இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்ன இது, ஒரு பையெல்லாம் நல்லா ஊழியம் செய்தான், மனைவி அவனும் பிரிஞ்சு இருக்காங்க, அப்புறம் எவ்வளவு சேர்த்து வைக்கக்கூடிய வழிகளை பார்த்துட்டு அவங்க அப்பா தான் தடுத்தாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க, சரி நம்ம இப்பமாவது உட்காந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நிறைய எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல அந்த நல்ல நல்ல மெசேஜா அனுப்புவான். அப்போதான் நான் அவர்கிட்ட உட்காந்து பேசி, தம்பி அம்மா அப்பாவை சொல்லிக்கிட்டே இருந்தேன், அப்பா இறந்தாச்சு, உனக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது, அப்ப அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு உனக்கு ஆசை இருக்கும் தம்பி, அந்த பிள்ளைய கூட சேர்ந்துக்கிடுவோம்னு சொல்லும் போது என்ன தோணும், நீங்க அந்த மற்ற எல்லாம் நீங்க பண்ணலாம், ஆனா என்ன செய்யக்கூடாது, அந்த பிள்ளைய பற்றியும் பேசக்கூடாது, பிள்ளைய நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு வேண்டாம், அவள் கடவுள் தரிசனம் காட்டினாராம், பிள்ளைக்கு அவளுக்கு என்னது வந்துருமா, கேன்சர் சாகுத மாதிரி காட்டினார். என்னாலலாம் அதை நான் அவளை கூப்பிட்டு வந்தாலும் கேன்சர் காரியை நான் கூப்பிட்டு வந்து இதுக்கு
பிசாசு எவ்வளவோ வஞ்சித்திருக்கான், எத்தனையோ பேருக்கு ஊழியம் செய்தான், எத்தனையோ ஆலயங்களை கட்டி கொடுக்கான். அந்த பையன் பணக்கார பையன், இன்னைக்கு என் கூட கான்டாக்ட்ல இருக்கான். ஆனா அந்த இதை மட்டும் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. மனைவி என்னை இவ்வளவு தூரம் பண்ணிட்டா, அது நான் கடவுளை போய் நான் மீட் பண்ணிக்கிடுவேன். எவ்வளவு கொடூரமானது. அவன்கிட்ட ஒண்ணு நம்ம இதெல்லாம் ஒண்ணும் நான் சொல்ல முடியாது. கர்த்தர் அவனோட பேசட்டும். இந்த நேரத்துல அவனுக்காக கூட ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே மன்னிக்கட்டும். அதான் மன்னியாத சுபாவம் ரொம்ப அழகா உண்மையிலே சொல்றேன். எத்தனையோ மடங்கு ஏழைகளுக்கு அள்ளி சம்பாத்தியத்துல பாதி சம்பாத்தியத்தை அள்ளி கண்காண விதைக்கான். எத்தனையோ ஆலயங்களை கட்டிதான், இன்னைக்கும் இருக்கான். ஆனா அந்த பையனுக்கு மன்னிக்க முடியவில்லை. சொந்த மனைவி, ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, பெரிய காரியம்தான், அவ பண்ணது துரோகம்தான். சரி, நீ வேண்டாம், நான் போய் பேசி அந்த பிள்ளைகிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணுதேன், நீ தவறு, அவளை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கேன். ஏன்னா அந்த கர்த்தர் உண்டாக்குனது இல்லையா. அவங்களுக்கு இந்த ஐயாவுக்கு அவன் மேல என்ன இருக்கும், அம்மாவுக்கு இங்கதான் என்ன இருக்கும். ஏதோ கோபத்துல பண்ணியிருக்கலாம். நோ, நீ அந்த வேலையை தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க அதை பத்தி பேசினா உங்க கூட நான் இந்த தொடர்பை துண்டித்து விடுவேன். நான் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்கு தெரியும் என்னைய பற்றி. நிறைய வெளிப்பாடுகள்லாம் அந்த பையனுக்கு இருக்கு, நல்ல வெளிப்பாடுகள் இருக்கு. எத்தனையோ தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னது என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு அப்படிலாம் இருந்தீங்களே, ஆனா இல்லை முழங்கால் படியிடலாம். நம்ம டைம் ஆயிட்டு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம். மனக்கசப்பை பேண வேண்டாம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், கொஞ்ச நேரம் முழங்கால் படிடுவோம். இது பெரிய ட்ரூத். கொஞ்சம் நேரத்தை இழுத்துட்டேன், பெரிய ட்ரூத் இது. இது எளிதான செய்தி அல்ல. இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கார். நிச்சயமா நம்மோட பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சிட்டேன். கேளுங்க, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல பிசாசை தவிர வேற நம்மளுக்கு விரோதி ஒருத்தருமே இல்லை. எல்லாரையும் நான் மனப்பூர்வமா மன்னிச்சுட்டேன். கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை பேண மாட்டேன். மனக்கசப்பு நோய்களுக்கு ஊட்டச்சத்துங்க, மனதின் பாரம் முறுமுறுப்பு அதை வளர்க்குங்க. மனக்கசப்பு நோய்களுக்கு ஊட்டச்சத்துங்க, மனதின் பாரம் முறுமுறுப்பு அதை வளர்க்குங்க. மனதார மன்னித்திடுங்க, மாறாத மதுரமாக்குங்க. மனதார மன்னித்திடுங்க, மாறாத மதுரமாக்குங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்திலே நிச்சயம் தீருங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்துல தீரும். மனக்கசப்ப போட்டு 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 வம்பா வளர்க்க வேண்டாம், உங்களால முடியாது. இந்த நேரத்துல தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கையில அந்த நபரையும் அவங்க செய்த குற்றங்களையும் அவங்க பண்ணின வார்த்தைகளையும் அவங்களுடைய செயல்களையும் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, எனக்கு முடியவே இல்லைதான், ஆனாலும் நான் மன்னிச்சிருந்தேன் ஆண்டவரே, மறந்துருதேன் ஆண்டவரே. என் பாவத்தை கடலுக்குள்ள எப்படி தூக்கி போட்டீரோ அது மாதிரி அவங்களுடைய இந்த இடத்துல தூர எரிஞ்சிருதேன் ஆண்டவரேன்னு சொல்லி தூர தூக்கி எரிஞ்சிருவோம். நிச்சயமா அப்படி வாயை திறந்து கேட்கவங்களுக்கு விசேஷித்த கிருபை எனக்கு தந்த தேவன் உங்களுக்கும் இந்த நேரம் பரலோகத்திலிருந்து அருளி கொண்டிருக்கார். தேவனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சோம், நாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காமலே நீங்க மன்னித்தது போல எங்களுக்கு விரோதமாய் செய்தவங்க மன்னிப்பு கேட்காமலே நாங்க மன்னிக்கோம்ப்பா. சிறு பிள்ளையை போல ஆகாட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னீரே, எங்க இருதயத்தை சிறு பிள்ளையை போல ஆக்க உங்க கையில நாங்க தாரோம். நீர் பெரியவர், நீர் பெருகட்டும். அநேகர் தேவனால பயன்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு காரணமாகி இந்த கசப்பு, இந்த விரோதம், இந்த வைராக்கியம் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு
நாங்க குட்டி பிள்ளைகள் மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு வர நாங்க உம்மை பின்பற்றி நீர் எப்படி மன்னித்தீரோ அந்த கிருபையை நாங்க பெற்று இந்த நேரத்துல வாரோம். எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், வளமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய எல்லா வரங்களையும் கொடுங்கப்பா. எல்லா ஆவியின் கனியால பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அலங்கரிங்க ஆண்டவரே. மிகுந்த கனிகளை கொடுக்கட்டப்பா. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து வந்ததற்கா எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். காணிக்கையை வச்சிருக்க எல்லாரும் யாரு யாரு விரோதமா இருக்காங்களோ மன்னிப்பு கேட்டு அந்த காணிக்கையை செலுத்தி சகோதரர்களோட சகோதரிகளோட எந்த யார்கிட்ட இருந்தாலும் ஒப்புரவாகத்தக்கதான அந்த கிருபையை நீர் ஊற்றினதற்காய் நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.